Assalamualaikum viewers, welcome back to Yummy Farm. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணலாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. இந்த ரெசிபி வந்து ஒரு பர்ஃபெக்டான சைட் டிஷ் ரெசிபி. நான், சப்பாத்தி, ஃப்ரைட் ரைஸ் கூட எல்லாம் அட்டகாசமான ஒரு சைட் டிஷ். இந்த ரெசிபி நம்ம சிம்பிளாக அண்ட் சட்டுன்னு நம்ம வந்து பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் யம்மி ஃபார்மை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல் யம்மி ஃபார்மை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அமுத்திக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு கடாயில் நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் வந்து எடுத்திருக்கேன். அதை நம்ம வந்து உருக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இதில் நான் வந்து வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து 4 பெரிய வெங்காயத்தை வந்து எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம். 4 பெரிய வெங்காயத்தை நம்ம வந்து ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த வெங்காயம் வந்து வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கியாச்சு. இப்போ நம்ம இதில் வந்து தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து 6 தக்காளி வந்து எடுத்திருக்கேன். 6 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நான் இதில் வந்து 2 வரமிளகா வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறமா ஒரு துண்டு இஞ்சி, அதுக்கப்புறமா 3லேருந்து 4 பல் பூண்டு வந்து எடுத்திருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே நம்ம வந்து முந்திரி பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 8லேருந்து 9 முந்திரி பருப்பு ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக நம்ம வந்து ஆட் பண்ணிவிட்டு இப்போது இந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா வந்து சாஃப்டாக மேஷ் ஆகி வர அளவுக்கு இதை நம்ம வந்து வேக விட்டு எடுத்துக்கலாம். நல்லா இது வந்து வதங்கணும். நல்லா சாஃப்டாகி வர வரைக்கும் நம்ம இதை வந்து வதங்க விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லாவே வெந்து வந்திருக்கு. அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டாகி மேஷ் ஆகி வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து ஆற விட்டுட்டு இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்ல திக்கான ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்காமல் நம்ம வந்து திக்கான பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம இதை வந்து அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம இதை வந்து அரைச்சி எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா வந்து பேஸ்ட்டாக நான் வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இதை நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில் ஊற்றி நான் வந்து நல்லா இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா அங்கங்கே நம்மளுக்கு வந்து தக்காளி அதுக்கப்புறமா அந்த ஜிஞ்சரோட அந்த துண்டு வந்து அங்கங்கே இருக்கும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் நல்ல ஒரு பர்ஃபெக்ட் பியூரி நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து வேணும். இதுதான் வந்து பன்னீர் பட்டர் மசாலாவில் ஆட் பண்ணக்கூடிய அந்த ஒரு மசாலா. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து சக்கை வந்து இருக்கும். இதை நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். ஸோ அதே பேனில் நான் வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயை வந்து உருக்கிக்க போகிறேன். இப்போது வெண்ணெய் உருகினதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் நான் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்ல இது எல்லாத்தையும் லைட்டாக நம்ம வந்து வெண்ணெய் கூட லைட்டாக நம்ம இதை வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பன்னீர் பட்டர் மசாலாவோட ஒரு மசாலா பேஸ்ட், வெங்காயம் தக்காளி எல்லாம் ஆட் பண்ணி அந்த பேஸ்ட்டையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை வந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா வந்து அந்த பேஸ்ட்டோட நல்லா கலந்துருங்க. நம்ம வந்து நார்மல் மிளகாய் தூளுக்கு பதிலாக நீங்கள் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து நல்ல ஒரு கலர் தரும், அதே போல் காரமும் இருக்கும். ஸோ இப்போது இந்த வந்து மூடி ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் போல் நம்ம இதை வந்து வேக விட்டுடலாம். பார்த்திங்கன்னா 7 நிமிஷம் போல் ஆயிருக்கு. அந்த பேஸ்ட் எல்லாம் நல்லா கொதிச்சு வந்து நல்ல ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்து வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். இதுதான் பன்னீர் பட்டர் மசாலாவில் இருக்கக்கூடிய திக்கான ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியோட மசாலா. ஸோ இந்த மாதிரி தான் இது வந்து இருக்கணும். இப்போ இது நல்லாவே நம்ம கலந்துடலாம். இப்போ நம்ம இதில் வந்து பன்னீர் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் இன்றைக்கி வந்து வீட்டிலையே செஞ்ச பன்னீர் தான் எடுத்திருக்கேன். நம்ம ஆல்ரெடியே நம்ம சேனலில் பன்னீர் எப்படி பண்ணணும்னு சொல்லி ஒரு தனி வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் வந்து 200 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். இப்போது இந்த பன்னீரையும் நம்ம இந்த பன்னீர் பட்டர் மசாலாவில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்துக்கோங்க. இந்த பன்னீரை வந்து நம்ம ரொம்ப நேரம் இந்த மசாலாவில் வேக வைக்கணும்னு சொல்லி அவசியம் கிடையாது. பன்னீர் ஆட்
ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இது இருந்தாலே போதும். அதுக்கு மேலே வேக வச்சிட வேண்டாம். இப்போது நான் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயை வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வந்து வெண்ணெய் அப்படி இல்லைனா ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம் இருந்ததுன்னா ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து மூடி ஒரு 2 நிமிஷம் போல் நம்ம இதை வந்து வேக விட்டுடலாம். பார்த்திங்கன்னா வெண்ணெயெல்லாம் நல்லா உருகி வந்திருக்கு. கடைசியில் நம்ம இதை வந்து சர்வ் பண்ணும்போது கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி வந்து எடுத்திருக்கேன். இந்த கசூரி மேத்தி வந்து கொஞ்சமாக நம்ம வந்து நல்லா க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆட் பண்ணனாலும் பரவாயில்ல, ஆனால் இது நம்ம வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற அதே டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் ஒரு நிமிஷம் போல் கசூரி மேத்தி ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் போல் நம்ம இதை வந்து வேக விட்டுடலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சிம்பிளாக பண்ணக்கூடிய சட்டுன்னு பண்ணக்கூடிய ஒரு பன்னீர் பட்டர் மசாலா வீட்டிலே எப்படி பண்ணணும்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு வந்து காமிச்சேன். இது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் உங்களுக்கு உடனுக்குடனே தேவைப்படுது அப்படின்னா நம்ம சேனல் யம்மி ஃபார்மர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அமுத்திக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற புதிய ரெசிபீஸ் உடனுக்குடனே மொபைலுக்கு வந்து சேரும். எல்லா புகழும் இறைவனுக்கே.